ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 டாட் ப்ளவுஸ் எப்படி ஈஸியான முறையில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெக் பீஸை முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நெக் பீஸை எப்பவும் நீங்கள் கிராஸில் ஜாயின் பண்ணுங்கள். இதே போல் கிராஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது நெக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நெக்கோடைய ஹைட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பீஸ் அகலம் 1 இன்ச் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஏன்னா நமக்கு நெக்கு ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 4 பீஸ் போதும், இல்லைன்னா ஒரு 5-6 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக் பீஸை முதல்ல இதே போல் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு, இப்போ மறுபடியும் இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் ஜாயின் பண்ணின பிறகு இப்போ எக்ஸ்ட்ரா தெரிகிற பிசுறு, லைட்டாக தெரிகிற இந்த நூல் எல்லாமே த்ரெட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு, அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா என்ன ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா, கை நம்ம மடித்து அடிச்சிடலாம். இப்போ கை பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னா, அந்த ஓப்பன் பகுதியை இடையில இப்படி கட் பண்ணி விடாதீங்க. பாருங்கள், இந்த ஓப்பன் தெரியுதுங்களா? இதை இப்படி இடையில கட் பண்ணாமல் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை இப்போ மடித்து அப்படியே கரபாகம் இருக்கிறதுனால நான் 1 இன்ச் மட்டும் அப்படியே மடித்து ஓட்டு தையல், பெரிய தையலில் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் இடையில கட் பண்ணாத ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது இந்த கைக்குழி கட் பண்ணினது மாறாது. நமக்கு கன்ஃபியூஷன் எதுவும் இல்லாத குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போ இதே போல் அப்படி ஓட்டு தையல் வச்சுக்கிங்க. சின்ன தையலில் தைச்சிட்டிங்கன்னா நம்ம எம்மிங் பண்ணி பிரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ கை இதே போல் மடித்து அடிச்சுட்டு இப்போ இந்த ஓப்பன் பகுதியை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கிளாத் எனக்கு கம்மியாக இருக்குது. இப்போ கை கிளாத் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ லைட்டாக 2 சைடும் ஒட்டு போட்டுக்கலாம். ஒரு 1.5 இன்ச் பக்கம் இதே போல் நான் ஒட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே படிமான தையல், அந்த பிசுறு மேலே வச்சு இப்படி படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கமும் ஒரு 1.5 இன்ச் பக்கம் கிளாத் கட் பண்ணி வச்சது அதே போல் இன்னொரு கைக்கும் ஜாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஜாயிண்ட் கொடுத்து படிமான தையல் போட்டுக்கலாம். இதே போல் இன்னொரு கைக்கு இதே போல் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா, பட்டி கிளாத்துக்கு டபுளாக கிளாத் அப்படி மடிங்க. இதே போல் டபுளாக மடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் பட்டியை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்பொழுது ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் வரும். பட்டியோட கிளாத்து 3 பீஸ் வரும். இப்போ பட்டி கிளாத்துக்கும் அப்படி தான். இப்போ இடையில நீங்கள் இந்த பட்டி கிளாத்தை குறுக்க கட் பண்ணாதீங்க, அப்படியே நெட்டுக்குமே ஒட்டிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட்டுக்கு கரெக்டாக வந்துடும். நமக்கு வேலையும் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். இதே போல் ஒரு 1/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிசுறு மேலே அப்படியே படிமான தையல் போடணும். இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு மறுபடியும் அப்படியே திருப்பி ஒரு மிதி எடை தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சில் மறுபடியும் இப்போ இதே போல் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இடையில இப்படி கட் பண்ணி விடுங்க. இப்படி இடையில கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த 3 கிளாத்து நழுகாத மாதிரி மறுபடியும் ஒரு தையல். நீங்கள் இப்போ புதுசாக பழகிறவங்களுக்கெல்லாம் இதே போல் அப்படி தையல் போட்டுக்குங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இதே போல் தையல் போட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் டாட்டுக்கிட்ட பட்டி கிளாத் ஜாயின் பண்ணும் பொழுது கிளாத் நழுகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, பேக் பார்ட்டில் நம்ம அடிப்பாட்டத்தை மடித்து தைச்சிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டில் நீங்கள் 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தாலும் 2 இன்ச் விட்டுருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி மடிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் பக்கம் இதே போல் அப்படி ஃபஸ்ட்டு மடித்து இப்படி நல்லா அப்படி கீறி விட்டுக்கலாம். இப்போ அப்படி மறுபடி இன்னொரு மடிப்பு. இப்போ தையலுக்கு நான் ஒரு 2 இன்ச் பக்கம் விட்டுருந்தேன். அந்த 2 இன்ச்சையும் இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை இப்படி மடிச்சிக்கிறேன். இப்படி மடித்து தையல் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம பேக் பார்ட்டில் 2 டாட் பிடிப்பாங்கள்ல, சென்டர் கணக்கு பண்ணி இதை நம்ம லாஸ்ட்டாக இடுப்பு சுற்றளவு அளவு ப்ளவுஸ் அளந்து பார்த்து இடுப்பு சுற்றளவு கணக்கு பண்ணி நம்ம இந்த டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா,
ஃப்ரண்ட்டில் வந்து 3 டாட் நம்ம வந்து பிடிக்கணும். இப்போ இந்த 3 டாட் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டோடைய இறக்கத்தை கணக்கு பண்ணி தான் நம்ம பிடிக்கணும். இப்போ இவங்களுக்கு ஃப்ரண்ட்டோடைய இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ மெயின் டாட்டோடைய உயரம் வந்து நம்ம சரியாக ஒரு 2.5 இன்ச் தையலுக்கு சேர்த்து நான் 2.5 இன்ச் அளவு வச்சு பிடிச்சிக்கிறேன். இப்போ உங்களுக்கு உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டோட இறக்கத்தை கணக்கு பண்ணி டாட்டோடைய உயரம் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த அகலம் இருக்குங்களா, இவங்க கப் ஷேப் வந்து மீடியமாக போதும் அப்படின்ட்டுருக்காங்க, ரொம்ப ஷார்ப்பாக வேணாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் இப்படி கிளாத்தை மடித்து அகலம் 1 இன்ச்சில் வர மாதிரி உயரம் 2.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மெயின் டாட் பிடிச்சிக்கிறேன். பாருங்க, தையலுக்கு சேர்த்து உயரம் 2.5 இன்ச்சு. இதே போல் ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடியும் ஒரு தையல், 2 தையல் போட்டுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில வந்து இப்படி சென்ட்ரு பண்ணுங்கள். இப்படி இதே போல் இப்படி சென்ட்ரு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். இதே போல் பிடிச்சிட்டு அடுத்து ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இப்படி பிடிச்சிக்கிங்க. ஆம்கோல் டாட் பிடிக்கிறப்பையும் அப்படி தான் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் கப் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நம்ம டாட் பிடிச்சாச்சுங்களா. இப்போ நான் ஒன் சைடு மட்டும் இப்போ டாட் பிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் டாட் பிடிச்சிக்கலாம். இப்படி உள்ள வெளியே இப்படி பார்த்துக்குங்க. இப்படி செக் பண்ணால் தான் டாட் வந்து ஒரு பக்கமாக இருக்கணும். மாற்றி மாற்றி டாட் பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. படுத்திட்டு இந்த பக்கமும் அதே போல் 3 டாட்டு 2 தையல் போட்டுக்கலாம். கொக்கி பட்டி வி பட்டி இப்படி சென்டராக அப்படி கணக்கு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் டாட் பிடிக்கிறப்ப ஆம்கோல் டாட் மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா தான் கப் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம 2 பக்கமே டாட் பிடிச்சு முடிச்சாச்சு. பாருங்க, இப்போ இந்த பக்கமும் டாட் பிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பட்டி கிளாத் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சு பாருங்கள், பட்டியோட பிசுறு வந்து உள் பக்கமாக போகணும். அதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணணும்னா முன்பட்டியை கொக்கி பட்டிக்கிட்டையும் வி பட்டிக்கிட்டையும் இப்படி வச்சு அடையாளப்படுத்துங்க. இப்படி திருப்பி பாருங்கள். இப்படி திருப்பி பார்த்தா அந்த பிசுறு உள்ளே போகணும். பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள். இப்படி நீங்கள் தச்சு திருப்பும் பொழுது பிசுறு உள்ளே போயிடும். இப்போ நம்ம பட்டி கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். டாட்டுக்கும் அடியில் வச்சு இப்போ இந்த மெயின் டாட்டை இப்படி மடித்து விடுங்க. மடித்து விட்டால் தான் தூக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுக்குங்க. 1/2 இன்ச் பிடிச்சி தைச்சிங்கன்னா தான் பிசுறு வராது, இல்லைனா கிளாத் வந்து பிதுங்கிக்கும். அதனால் 1/4 இன்ச்சு பிடிக்காதீங்க. பட்டி கிளாத் ஜாயின் பண்ணும் பொழுது 1/2 இன்ச்சில் தையல் போடணும். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சில் 2 பட்டி கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த டாட்டு தூக்கிக்கிட்டு இருந்ததுன்னா நல்லா இப்படி மடித்து விட்டுக்குங்க. இப்போ இதே போல் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். டாட்டோடைய பிசுறு மேலே அப்படியே படிமான தையல் போட்டுக்குங்க. இப்போ இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கமும் படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பட்டி கிளாத் ஜாயின் பண்ணியாச்சுங்களா. ஃப்ரண்ட்டு பார்ட்டில் 2 பக்கமும் பட்டி பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 2 பக்கமும் உயரம் ஏற்றம் இறக்கம் இருக்கா, கொக்கி பட்டியும் வி பட்டியும் இப்பயே பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பட்டி கிளாத் வந்து எனக்கு இடதுபுறமும் வி பட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வலதுபுறமும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்கள் ஏரியாவுக்கு தகுந்தபடி எப்படி கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தபடி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. கொக்கி பட்டி கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக நம்ம அகலம் இப்போ ஒரு 1.5 இன்ச்சில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை மேல் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேல் பக்கமாக வச்சு ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுட்டு கொக்கி பட்டி பீஸுக்கு படிமான தையல் போடணும். அப்படி இந்த பீஸரை உள்ளே மடக்கி விட்டு இதே போல் அப்படி படிமான தையல் போட்டுட்டு
இப்போ இந்த படிமான தையல் ஃபுல்லும் உள் பக்கமாக வர மாதிரி கிளாத்தை மடிக்கணும் பாருங்க. இப்படி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அந்த பிசுறு ஃபுல்லும் இப்படி உள்ளே இப்படி மடித்து விட்டிங்கன்னா படிமான தையல் உள் பக்கமாக தெரியும். அப்படியே மடித்து தையல் போட்டுக்கலாம். இதே போல் இப்படி தையல் போட்டுட்டு அடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து தூக்காமல் இருக்கணும். அதுக்காக இந்த இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ கொக்கி பெட்டி பீஸ் தச்சு முடிச்சாச்சுங்களா. அடுத்து வி பெட்டி பார்த்திங்க அப்படின்னா கிளாத்தை உள் பக்கமாக வச்சு வெளி பக்கமாக திருப்பி தைக்கணும். இப்போ வி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிளாத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதனால் டபுள் கிளாத் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வி கிழியாமல் இருக்கும். இல்லைனா உங்கள் கொக்கி மாட்டி இழுக்கும் பொழுது ஒரு பீஸில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா டக்குன்னு கிழிஞ்சிடும் கிளாத் வந்து. அதனால் டபுள் பீஸ் கொடுத்துக்குங்க வி பெட்டி ஸ்டிச் பண்ணும் பொழுது. இப்போ லைட்டாக தெரியுற இந்த பிசுறு அப்படி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் இந்த பிசுறு மேலேயே கிளாத் அப்படி வைங்க. வச்சு அப்படியே அடியில் இதே போல் இப்படி தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு பிசுறு மேலேயே வச்சுட்டு ஓரமாக ஒரு ஸ்டிச் கொடுங்க. அப்போ தான் நம்ம வி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம மார்க் பண்ணணுன்னா, நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல மார்க் பண்ணுங்கள். கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கிட்டையும் மார்க் பண்ணுங்கள். பட்டிக்கிட்ட இதே போல் ஒரு 5 இடத்துல வி வந்து மார்க் பண்ணிக்கிங்க. எப்போவும் வி ஸ்டிச் பண்ணும் பொழுது நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு வி ஸ்டிச் பண்ண தொடங்குங்க. ஏன்னா அப்புறம் நெக் பீஸ் கொடுத்து தைக்கும் பொழுது வி மறைஞ்சிரும். அதனால தான். இப்போ வி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது ஹைட் ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும் 6 வைங்க. இல்லைனா எல்லாருக்குமே டோட்டலாக நீங்கள் 5 இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்ப ஹைட்டு வந்து ப்ளவுஸ் கூட போடுவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு 6 இடத்துல வி வந்து தைச்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இப்போ வி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்களா. அடுத்து கொக்கி பட்டி கிளாத்தையும் வி பட்டி கிளாத்தையும் ஒன்றா வச்சு இந்த லைட்டாக தெரிகிற பிசுரை இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ஏற்றம் இறக்கம் வராமல் இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்படி ஹைட்டு உயரத்தை அளந்து பார்த்துங்க. ஏற்றம் இறக்கம் இருக்கான்னு இப்போவே செக் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் இப்படி ஒன்றா வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சில் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடுங்க. ஷோல்டருக்கு டபுள் தையல் கொடுத்துக்குங்க. மறுபடியும் ஒரு தையல். அதே போல் இன்னொரு பக்கமும் நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சுங்களா. இதே போல் அப்படி ஜாயின் பண்ணின பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா சைடு ஏற்றம் இறக்கம் வருதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போவே பேக் பார்ட்டு கிளாத்தையும் இந்த பட்டி பீஸ்லேருந்து இப்படி வச்சு பார்க்கணும். ஏற்றம் இறக்கம் இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக வந்து ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். இப்போவே நீங்கள் இதை செக் பண்ணாத கை ஏற்றி தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சைடு தைக்கும் பொழுது லைட்டாக ஏற்றம் இறக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்க்கும்பொழுது எனக்கே லைட்டாக தெரியுது பார்த்திங்களா. அந்த பிசுரை இப்போ கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தெரியுது இப்படி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே போல் இப்படி பார்த்துட்டு நம்ம இப்போ நெக் பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து தைச்சிடலாம். இப்போ நெக் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் மடிச்சிக்கிங்க. பிசுறு தெரியாமல் ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு அப்படியே தையல் போடுங்க. மேல் பக்கமாக தையல் போட்டோம் அப்போனா தான் நமக்கு உள் பக்கமாக மடித்து தைக்கிறதுக்கு பிசுறு உள்ளே போயிடும் ஃபுல்லும் டோட்டலாக. ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி தையல் போட்டுக்குங்க. நெக் பீஸ் தைக்கும் பொழுது நம்ம அடி துணியும் இழுக்கக்கூடாது, மேல் துணியும் இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுக்காமல் தைச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா சுருக்கம் தட்டிடும். ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது கிளாத்தை. அப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் 2 இப்படி ஒன்றா வச்சு இப்படி ஜாயின் பண்ணிட்டே வாங்க. இப்போ முடிக்கிறப்பையும் ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணுங்க மடிக்கிறதுக்காக. இப்போ இந்த லைட்டாக தெரிகிற பிசுரெல்லாம் அப்படி கட் பண்ணி விட்டுறலாம். இதே போல் லைட்டாக தெரிகிற பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த பிசுரை ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடிங்க. இதே போல் இப்போ ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து அப்படி தையல் போட்டுக்கலாம்.
கரெக்டாக அந்த மடிப்பு வந்து 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். ரொம்ப பட்டையாக மடிக்காதீங்க. ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. 1/2 இன்ச்சுலாம் மடிச்சிடாதீங்க. மடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் இதே போல் அப்படி மடித்து தையல் போட்டுகிட்டே வாங்க. நல்லா இந்த பிசுறு அப்படி நகர்த்தி விட்டு அப்படியே 1/4 இன்ச் மடித்து தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ இதே போல் அப்படி 1/4 இன்ச் தையல் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைட்டாக உள்பக்கமாக தெரிகிற பிசுறு அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அகலம் 1 இன்ச் வச்சதுனால எனக்கு அவ்வளோக்கும் அதிகம் பிசுறு வரல. அந்த ஜாயிண்ட்டு மட்டும்தான் பிசுறு லைட்டாக தெரியுது. அதை மட்டும் கட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு கட் பண்ணும்பொழுது 1.5 இன்ச்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ள பிசுறு நிறையா தெரியும். அதனால் எப்போவும் அகலம் 1 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பிசுறு உள்ள அதிகம் தெரியாது. இப்போ உள்பக்கமாக மடித்து மறுபடியும் ஒரு தையல். இப்போ நான் 1/4 இன்ச் உள்பக்கமாக டோட்டலாக அப்படி மடித்து ஒரு தையல் ஓரமாக தையல் போட்டுக்கலாம். இதே போல் அப்படி தையல் போட்டுட்டு இவங்களுக்கு வந்து நெக் வந்து டபுள் தையல் கேட்டிருக்காங்க. எம்மிங் வேண்டாம், எனக்கு வந்து நெக்கில் வந்து டபுள் தையல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஓரத்தில் மறுபடியும் ஒரு தையல். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு இப்படி மேல் பக்கமாக ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஊசியோட அப்படி ஒட்டுலேயே அப்படியே தையல் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா டபுள் தையல் நெக்கில் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நெக்கு ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா? அடுத்து நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்க்கணும். இப்போ நம்ம ஷோல்டர்லாம் பிடிச்சாச்சுங்களா? இப்போ இந்த ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து இப்படி வச்சு பாருங்கள். ஆம்கோல் சுற்றளவு கட்டிங் பண்ணும்போது அளந்து பார்க்கணும், ஸ்டிச்சிங்லேயும் அளந்து பார்க்கணும். பாருங்கள் இதே போல் இப்படி அளந்து பார்த்து எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து 1.5 இன்ச் தையலுக்கான அளவு. அப்போ நமக்கு ஆம்கோல் சுற்றளவு சரியாக வருது. இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு அளவு எடுத்துக்கலாம். கொக்கிப்பட்டிக்கும் இந்த சைடுக்கும் கரெக்டாக இருக்கணும். ஃப்ரண்ட் சைடையும் அளவிடுங்க. அளந்து ஒரு சிசர் கட் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். வி பக்கமும் இதே போல் அளந்து அப்படியே மார்க் பண்ணுங்கள். தையலுக்கான அளவு எக்ஸ்ட்ரா உள்ள அளவை மார்க் பண்ணி ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ கை கிளாத்தை அப்படி மடித்து அப்படியே அளந்து பாருங்கள். ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் ஃப்ரண்ட்டில் டோட்டல் சுற்றளவு அப்படி அளந்து பார்த்து கை கிளாத் நம்ம வந்து ஒட்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஜாயிண்ட் கொடுத்துருக்கனால இந்த எக்ஸ்ட்ரா தெரியல லைட்டாக தெரியிற பீஸில் அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணும் பொழுது எப்பவும் வந்து கைக்குழி கட் பண்ணின பகுதி ஃப்ரண்ட்டுக்கு வரணும், கைக்குழி கட் பண்ணாத பகுதி பேக்குக்கு வரணும். இதே போல் தான் நம்ம கை ஜாயின் பண்ணணும். இப்போ கைக்குழி கட் பண்ணின பகுதி எனக்கு கரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கு வருது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டில் கைக்குழி மாற்றி தைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து சொதப்போம். அதனால் கைக்குழி மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது. டபுள் தையல் கொடுத்துக்குங்க கை ஜாயின் பண்ணும் பொழுது. இப்போ இன்னொரு பக்கமும் கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை கிளாத்தை அப்படி அளந்து பாருங்கள். இப்போ அளந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தெரிகிற பீஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி அளந்து பாருங்கள். லைட்டாக தெரிகிற கை கிளாத் துணியும் அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்குழி கட் பண்ணின பகுதி ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி இப்படி ஷோல்டர்ட்ட அப்படி வச்சு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு பாருங்கள் கரெக்டாக வருதான்னு.
இதுலேயும் அப்படி தான் கை கிளாத்தை மேல் பீஸையும் அடி பீஸையும் ரொம்ப ரெண்டையும் பிடிச்சி இழுக்காமல் ஸ்டிச் பண்ணணும். மறுபடியும் இன்னொரு தையல். இப்போ 2 பக்கமும் கை ஜாயின் பண்ணியாச்சுங்களா? அடுத்து சைடு. இப்போ பட்டி கிளாத்தை இதே போல் இப்படி வச்சு சைடு ஜாயிண்டில் ஏற்றம் இறக்கம் வருதான்னு பார்த்துக்குங்க. கை வரைக்கும் ஏற்றம் இறக்கம் வருதான்னு இப்போவே பார்த்துட்டு இப்போ பட்டி அளவை வைங்க. இப்படி பட்டி கிளாத் அளவு இதே போல் இப்படி வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டு சைடு, அடுத்து ஆம்கோல் சுற்றளவு. இப்போ நான் ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்த்துக்கிறேன். இதே போல் அளந்து பார்த்துட்டு கை சுற்றளவு அடுத்த அளவு வைங்க. இதே போல் தையல் போட்டுட்டு ஒரு பக்கத்துக்கு 3 தையல் கொடுத்துக்குங்க. ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் 3 தையல் கொடுத்துக்கலாம். அதே போல் லைட்டாக தெரிகிற பீஸில் அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இதே போல் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கை சுற்றளவு அளந்து பாருங்கள். கை சுற்றளவு அளந்து பார்த்துட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவு. இப்போ ஆம்கோல் சுற்றளவையும் அளந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அப்படி ஜாயின் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போ இந்த பட்டி பீஸ் இந்த அளவு வீலேருந்து இந்த அளவு எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேரம் அப்படி வச்சு ஒரு தையல். இப்போ ஒரு பக்கத்துக்கு 3 தையல். ஒரு பக்கத்துக்கு 3 தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா லைட்டாக தெரிகிற பீஸில் கட் பண்ணி விட்டுடலாம். இதே போல் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இடுப்பு சுற்றளவை அளந்து பார்க்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவை அளந்து பார்த்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் வருதோ அதுக்கு தகுந்தபடி பேக்கில் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள். ஒரு 2 இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ரா வருது. இப்போ நான் டாட் பிடிச்சிக்கிறேன். ஷோல்டரை சென்டர் பண்ணி கிளாத் அப்படி மடித்து 1 இன்ச்சில் இப்படி மடித்து அப்படியே டாட் பிடிச்சிக்கலாம். இதே போல் இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்த அளவுக்கு ஏற்ப இதே போல் நீங்கள் லாஸ்ட்டாக கூட டாட் பிடிச்சிக்கலாம். இடுப்பு சுற்றளவு அளந்து பார்த்தா அதுக்கு தகுந்தபடி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் பாருங்கள் சைடு நமக்கு ஏற்றம் இறக்கங்கிறதே வரல கொஞ்சம் கூட. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் ஸ்டிச்சிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.